அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபா கடந்து நான் உங்க ராஜுங்க. ஓகே, நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முக்கோண வடிவ படத்தை கொடுத்துட்டு அதுல சில கட்டங்கள் மாதிரி கொடுத்துட்டு கீழ்கண்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்ட்டு டிஎன்பிசியில கேட்கலாம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவில் நான் பார்க்க போறோம். பொதுவாக வந்து இந்த முக்கோண வடிவை கொடுத்துட்டு அடிப்பக்கம் மட்டும் இருந்தா ரெண்டு டைப்ல நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இது எத்தனை முக்கோணம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் 1 அப்படின்ட்டு. இதே வந்து இடையில ஒரு கோடு குடிச்சிட்டு இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ மொத்தம் 2 அப்படின்னு சொல்லுவோம்ல. அது கிடையாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது 1 ஆச்சுங்களா, அடுத்தது 2ன்னு போட்டுக்கணும். அப்போ 1 + 2 = 3. அப்போ இந்த முக்கோணத்தில் 3 பக்கம் இருக்குது, 3 முக்கோணம் இருக்குது. எப்படின்னா இது 1 இது 1 இது 1 அப்ப 3 இருக்குங்களா. அந்த மாதிரி இப்ப இதுல வந்து எத்தனை பக்கம் இருக்குன்னு கேட்கறாங்க, முக்கோணங்களின் எண்ணிக்கையை கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப நம்ம எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், அடிப்பக்கம் மட்டும் இருந்தாதான் நான் இந்த ரூல்ஸ் சொல்றேன். அடுத்த ஸ்டெப் அடுத்த மேத்ஸ்ல வந்து நான் அதுக்கு உண்டான வழியை சொல்றேன். சரிங்களா? இப்ப அடிப்பக்கம் எத்தனை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 1 2 3 4 5 6. அப்ப என்ன பண்ணோம், இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டாவே எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப 1 + 2 + 3 + 4 + 5 + 6. ஓகேங்களா? 1 2 3 3 3 6 6 4 10 15 6 21. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21, ஆப்ஷன் சி தான். சரி, ரைட்டு. இப்ப அடிப்பக்கம் மட்டும் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். n தெரிஞ்சதுன்னா இயல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான ஃபார்முலா n × n + 1/2. அப்ப இங்க n அப்படிங்கிறது என்ன, லாஸ்ட் நம்பர் தானே. அப்ப என்ன வரும், nங்கிறது 6 6 + 1/2. அப்ப என்ன வரும், 6 × 7/2. கரெக்டுங்களா? இதை அடிச்சு போட்டா எவ்வளவு வரும், 3 அடிக்கலாமா, 3 2 6 3 எத்தனை வரும், 21. அடிப்பக்கம் மட்டும் கொடுத்துட்டு முக்கோணங்களின் எண்ணிக்கையை கேட்டாங்கன்னா இந்த 2 டைப்ல நாம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அது எந்த வழி உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க பாருங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் அடுத்தடுத்த டாபிக்கோட நான் வரேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத்துடன் கிருஷ்ணபா கடந்து நான் உங்க ராஜு. தேங்க்யூ.